கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. கிறிஸ்டியானிட்டி ஆஃப் கிரைஸ்ட், திஸ் இஸ் த வே ஆஃப் லைஃப். பரிசுத்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. சாலமோன் ஞானி ஆச்சரியமான ஒரு உண்மையை விசேஷமான ஒரு தனி புத்தகத்தில் பேசியிருக்கிறார். அதை வாசிக்கும் போது சரிதான் என்று தோன்றும், ஆனால் அது இன்னதென்று முழுமையாக விளங்காது. சரிதான், கரெக்டாக தான் இருக்கு அப்படின்னு தோணும், ஆனால் அது எவ்வளவு முழுமையாக அது என்னதான் சொல்ல வர்றாருன்றது விளங்காது. பூமியின் கீழே எல்லாம் மாயை. ரொம்ப செல்வ செழிப்பா நல்ல நன்மைகளை எல்லாம் பெற்று சந்தோஷமா இருக்கிற ஒரு ஆள்கிட்ட போய் சொன்னோம்னா அப்படிலாம் இல்லைன்னு, ஒண்ணுமே இல்லாம இருந்ததும் நஷ்டமாகி ரொம்ப கஷ்டத்துக்குள்ள ஒரு ஆள் இருந்து அவர்கிட்ட போய் இதை சொன்னோம்னா அவர் என்னன்னுவாரு, ரொம்ப கரெக்டு, எல்லாம் மாயை அப்படின்வார். அவர் ஒரே உண்மைதான், ரெண்டு பேர்ல ரெண்டு வித்தியாசமாக நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது. ஆனா உண்மையிலேயே அவர் என்னதான் சொல்ல வந்தார், இதை நாம் முழுமையாக இப்பொழுது விளங்கி கொள்ள போவதில்லை. அதுக்கான விளக்கத்தை இப்போ நாம் பார்க்க போவதில்லை. ஆனால் காலத்தின் கட்டாயத்தினாலே நம்மை கொஞ்சமாவது இந்த மாயை என்கிற சொல்லிலிருந்து ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை உணர வேண்டி இருக்கிறது. இது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு இது ரொம்ப அவசியம். இந்த மாயை என்பது இந்த உலகத்துல இருக்கிறது உண்மை. ஆனால் அந்த மாயை இதெல்லாம் அப்படின்னு நான் வரிசைப்படுத்தினால் அது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், ஏற்றுக்கொள்ள கூட முடியாம இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல நாம் அதை ஏற்றுக்கொள்ளுவோம். உதாரணத்துக்கு பணம் மாயை. பணம் எப்படி மாயை? பணம் உண்மையா இருக்கு, பணம் உதவுது, பணம் எல்லாத்துக்கும் உதவுன்னு இவரே தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அந்த பணத்தை அவர் என்னன்றாரு, மாயை. அது ஒரு நாள் இல்லாமல் போகும். அப்பனா மாயைன்னா என்ன டெபினிஷன்? மாயை அப்படின்றதுக்கு என்ன, வேனிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லலாம்? பிரயோஜனமற்றது, பொய்யானது. அதாவது அந்த மாயைக்கான அர்த்தம்னா அது ஒண்ணும் இல்லை, மாயை ஒண்ணும் இல்லை, அது ஒண்ணுமே கிடையாது கடைசியில அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதான் மாயை. இப்போ ஒன்றும் விஷயம் எப்படி என் வாழ்க்கையில எனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்க முடியும்? அதான் ஒன்றும் இல்லைல்ல. அந்த ஒன்றும் இல்லாத விஷயம் எப்படி எனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கும்? ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு பின்னால போனா எனக்கு எப்படி நஷ்டம் வரும்? அதான் ஒன்றும் இல்லைல்ல. அப்படி கேட்டா நமக்கு என்ன தோணுது? கரெக்ட் தான், ஒன்றும் இல்லாத விஷயத்த வாழ்க்கையில எதுக்கு நாம அதுக்கு பயப்படணும்? அதான் ஒன்றும் இல்லைல்ல. தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் இந்த பூமியிலே ஒரு மனிதனுக்கு யாருக்குமே கொடுக்காத அளவுக்கு ஒரு ஞானத்தையும் கொடுத்து அந்த மனிதனை இந்த சத்தியத்தை மனுஷனுக்கு சொல்லி என்று சொல்லி அதை எழுதியும் வச்சிருப்பாரானால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப தேவைப்படுகிறது. பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். இப்போ இந்த பிரசங்கி இந்த மாயையை சொல்ல வர்றார், இந்த வேனிட்டியை சொல்ல வர்றார். இப்ப சொல்ல வரும்போது அவர் முதல்ல என்ன எடுத்துக்கிறாருன்னு பாருங்களேன். சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பலன் என்ன? பிரயாசப்பட்டா பலன்றது நமக்கு தெரியும். ஒரு வேலைக்கு போனாதான் சம்பளம் கிடைக்கும், உழைச்சாதான் நமக்கு சோறு கிடைக்கும், உழைச்சாதான் நம்ம துணிமணி உடுக்க முடியும், வீடு வாசல் கட்ட முடியும், இந்த உலகத்துல வாழவே முடியும். ஆனால் இவர் என்ன கேள்வி கேட்கிறாரு, அப்படி பிரயாசப்படுவதனாலே பலன் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமியோ என்றைக்கும் நிலைத்திருக்கிறது. சூரியன் உதிக்கிறது, சூரியன் அஸ்தமிக்கிறது, தான் உதித்த இடத்துக்கே அது திரும்பவும் தீவிரிக்கிறது. இதெல்லாம் நல்லா தான் இருக்கு, கரெக்டா தான் இருக்கு, இதுல இன்னும் மாற்றம் இல்லை, நம்மளே ஒத்துக்கலாம், ஆமா கரெக்ட். ஆனால் அவர் என்ன சொல்ல வருகிறார்? 14வது வசனம், சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்கள் எல்லாம் கவனித்து பார்த்தேன், இதோ எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமாயிருக்கிறது.
மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது. இப்ப நம்ம கொஞ்சம் கவனமா நம்முடைய வாழ்க்கைய, இப்ப இருக்கிற நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைய, அதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களை நீங்க அப்படி பார்த்து அதை அப்படியே ஒரு எண்டுக்கு கொண்டு போய் நீங்க மனதாலேயே பார்த்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா மாயை என்றும் அது சஞ்சலம் என்றும் தோன்றும். நல்லா தோணும் நம்மளுக்கு. நம்ம கொஞ்சம் நிதானமாக பகுத்து கவனித்தால் போதும், இது எவ்வளவு உண்மை என்பது நமக்கே தெரியும். இந்த பூமியின் கீழே தற்காலிகமானதுதான் எல்லாம். முதல்ல அது நம்ம வழங்கணும். இந்த பூமியின் கீழே எல்லாமே தற்காலிகமானது. ஏன் தெரியுங்களா? இந்த பூமியானது ஒரு நாள் முற்றிலும் சாம்பலாவதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது இந்த பூமியில இருக்கிற நம்ம கண்ணில் பார்க்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு ஆயுள் அதுக்கு இருக்கு, ஒரு டைம் இருக்கு, அதுக்கு ஒரு காலம் இருக்கிறது. மாமரம் பின்னால் இருக்கு, காய்க்குது. தென்னை மரம் இருக்கு. நம்ம சுற்றிலும் சில கனிகள் நல்ல பிரயோஜனமானது, ஆனா அதுக்கு ஒரு ஆயுசு இருக்கு. அது முடிஞ்சிடும், அது ஒண்ணு இல்லாம போயிடும். மனிதர்கள் ஒருவரோடு நாம வாழ்கிறோம், இசைந்து இருக்கிறோம், சேர்ந்து இருக்கிறோம், மகிழ்ச்சியா இருக்கிறோம். ஆனால் நம்ம ரொம்ப தற்காலிகமானவர்கள் தான். இன்று யாருக்காவது ஒருவருக்கு மரணம் இருக்கலாம், தெரியாது நம்மளுக்கு. யாராவது ஒருவர் திடீர்னு இல்லாமலே போகலாம், நமக்கு தெரியாது. அப்ப பாருங்களேன், ஒரு மனுஷன் உன்னதமான ஒரு படைப்பு, அவனே ஒரு மாயை என்ற இடத்துல இருக்கிறானே. அப்படியானால் இந்த சூரியனுக்கு கீழ் இருக்கிற இந்த மாயைகளை தான் நாமோ தேர்ந்தெடுத்து அதை வைத்து அதில் சந்தோஷத்தை தேடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாயை இவைகள் அப்படின்ற ஒரு அறிவு தெளிவா இருக்குமானால் நம்முடைய நிறைய வீணான உழைப்பு பிரயாசங்கள்ல இருந்து நம்ம குறைச்சிக்கலாம். ஆனா அது இல்லாததுனால என்ன பண்றாங்கன்னா, மாயையின் பின்னாலே மனுஷன் ஓடிட்டே இருக்கிறான். மாயைன்னு தெரிஞ்சும் கூட தெளிவா ஓடுறவங்களாம் இருக்காங்க. அது இந்த தலைமுறை. அது வேஸ்ட் தான் தெரியும், எனக்கும் தெரியும். அது ஒண்ணு இல்லைன்னு எனக்கும் தெரியும். ஆனாலும் அது வேண்டும் என்று இன்றைக்கு இந்த தலைமுறை போகிறது. எல்லா தலைமுறையும் அப்படிதான். நம்ம தலைமுறை தான் நம்ம பேச முடியும். அப்போ இன்னைக்கு இந்த மாயை என்கிற ஒரு விஷயத்திலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் சில விஷயங்களை கற்றுக்கொள்வோம். ஒரு முக்கியமான வசனத்தை காண்பிக்கிறேன். இதை சொன்னது யோபினுடைய நண்பன் தான். அது வேதத்துல இருக்கிறது. நிச்சயம் நம்ம அதை கவனிச்சுதான் ஆகணும். யோபின் புத்தகம் 15ஆம் அதிகாரம், யோபின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 31வது வசனம். வழி தப்பினவன் மாயையை நம்பானாக, நம்பினால் மாயையே அவன் பலனாயிருக்கும். வழி தப்பினவன், ஏற்கனவே அவன் வழி தப்பினவன், அவன் போகிற பாதையே தப்பா இருக்கு. அதுலயும் அவன் செலக்ட் பண்றதெல்லாம் என்னவா இருக்கான்? மாயை. அப்ப முதல்ல வழி தப்பினவன் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிறவன், இன்றைக்கு தேவனுடைய வழியில நாம் சரியாக நடக்கிறோமா? ஞானஸ்தானம் பெற்றதுல இருந்து இன்னைய வரைக்கும் நம்மளை வேல்யூ பண்ணி நம்மளே பார்க்கறதா இருந்தா கர்த்தருடைய பாதையிலே மிக சரியாக தான் போயிட்டு இருக்கிறோமா? ரட்சிப்பை காப்பாற்றி கொண்டு போயிட்டு இருக்கிறோமா? கர்த்தருக்கு பயந்து நாம் போய் கொண்டிருக்கிறோமா? ஆனா பல கிளைகளாக பிரிந்து போக ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ரோட்ல நேரா போறதுக்கு பதிலா இந்த பக்கமா அந்த பக்கமா இறங்கி ஒருத்தன் வண்டியை ஓட்டுன்னு போறான்னு வச்சுக்கோமே, அந்த இலக்கை என்னைக்கு போய் சேருவான் அவன்? ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை அந்த மெயின் ரோட்ல இருந்து அந்த பக்கத்து உள்ள போயிட்டு இப்படி வரான், இந்த பக்கமா போயிட்டு இப்படி வர்றான். அவன் எங்க போய் சேருவான்? எப்ப போய் சேருவான் அவன்? இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை அநேகம் பேருக்கு அப்படிதான் இருக்கு. ஏன்னா நம்மள ரொம்ப எது கவருகிறதுன்னு சொன்னா இந்த உலகத்தின் மாயைகள். அவன் வழி தப்பி போகிறான். எதுக்கு போறான்னு பார்த்தா ஒரு மாயையை நம்பி போகிறான். அது மாயையை விரும்பி போகிறான். அதனால அவனுக்கு எது பலனா வருமா? மாயை தான் பலனாகவே வரும். ஒரு நாள் புரியும், ஓ இந்த மாயை ஒண்ணுமில்லாததுக்காகவா நான் ஓடினேன், இந்த ஒண்ணுமில்லாததுக்காகவா நான் பிரயாசப்பட்டேன், இவ்வளவு பிரயாசப்பட்டேன். நல்ல உழைத்து ஓய்வு பெற்று அதன் பணத்தை வாங்கி அதை தங்கள் விருப்பப்படி செலவு செய்த மனிதர்களே போய் பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, வாழ்க்கையில நிறைய மாயை, நிறைய விஷயங்கள் மாயையா இருக்கிறது. எல்லாம் ரொம்ப முக்கியம் நினைச்சோம்.
அது மட்டும்தான் வாழ்க்கைன்னே நினைச்சிருப்போம். ஆனா ஒரு நாள் நமக்கு புரியும் அவைகள் எல்லாமே மாயை. இன்றைக்கு தேவனுடைய இந்த சத்தியத்தை நாம விளங்கி கொண்டால் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில அடுத்து ஒரு ஸ்டெப், அடுத்து ஒரு தீர்மானம், அடுத்து நம்ம போகிற விஷயத்துல கொஞ்சமாவது கவனமா இருக்கலாம். 35வது வசனம். அப்படிப்பட்டவன் அநியாயத்தை கர்ப்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறான். அவன் என்ன வாழ்க்கை? அவன் வாழ்க்கை முதல்ல வழி தப்புறான். கர்த்தருடைய வழியை விட்டு விலகுகிற மனம் இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா வருது. கர்த்தருடைய வழியை விட்டு விலகுகிற மனம், அது விரும்புறது, தேடுறது எல்லாமே மோசமானதாக, மாயையானதாகவே இருக்கிறது. வாழ்க்கையில் எதையோ சாதிப்பதை போல தோன்றுகிறது. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு பார்த்தாதான் அது மாயைன்னு தெரியும். இந்த கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு பார்க்கிறதே இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்லை. அந்த அந்த ஒரு விஷயமே இல்லை. மருத்துவர்கள் நம்முடைய ரத்தத்தை பரிசோதனை செய்வதற்காக ரத்தத்தை கொடுங்க அப்படின்னு அப்படியே குத்தி அவரு அந்த ரத்தத்தை அப்படி கையில வாங்கி அப்படி பார்த்துட்டு, ஓ இதுல உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு சொல்லுவாரா என்ன? அப்படி சொல்ல முடியாது. அத ரத்தத்தை எடுத்து பரிசோதனை பண்ணி அதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்க்கணும்னா அவர் ஒண்ணு பயன்படுத்தி ஆகணும். பெரிதாக காண்பிக்கக்கூடிய அந்த கண்ணாடி இல்ல, அதை ஒரு பயன்படுத்தி ஆகணும். அதை பூதாகரமாக பெரிதாக்குகிற ஒண்ணை காமிக்கணும். அந்த 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 ஒரு துளி ரத்தத்துக்குள்ள இருக்கிற நம்ம கண்ணுக்கு தெரியாத அந்த ஒன்றை 1,00,000 மடங்கு பெரிதாக்குற ஒன்று அவருக்கு தேவைப்படும். அதுபோல நம்ம கையில இருக்கிற இந்த வேத புத்தகம் சத்தியம், அது நம்மை விடுதலையாக்கக்கூடிய சத்தியம். அந்த விடுதலையாக்கக்கூடிய அந்த சத்தியத்தை, அந்த வெளிச்சத்தை கையில வச்சுக்கிட்டு நாம வாழ்க்கையில என்ன செய்ய போகிறோம், என்ன விரும்புகிறோம், எதை அடைய போகிறோம், இப்பொழுது எதை மிக முக்கியமாக தேடுகிறோம், எதற்காக அதிக பிரயாசப்படுகிறோம் என்பதை இந்த கண்ணாடி வச்சு பார்த்தா, இந்த கண்ணாடி வச்சு பார்க்கலன்னு சொன்னா அது மாயையா இல்லையா நமக்கு தெரியாது. நீங்க கிறிஸ்தவனுடைய பிரச்சனை அதுதான். உலகம் ஏற்கனவே அது உள்ள இருக்கு. ஏன்னா அதுகிட்ட இந்த கண்ணாடியே கிடையாது, அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா இந்த கண்ணாடி கையில வச்சிருக்கிற நாம், இந்த வெளிச்சத்தை கையில வச்சிருக்கிற நாம் எதை தெரிந்து கொள்ளுகிறோம், எதை விரும்புகிறோம், என்னவாக போகிறோம், எல்லாவற்றிலும் இந்த கண்ணாடியை பயன்படுத்துறதே கிடையாது. இந்த லென்ஸை நம்ம பயன்படுத்துறதே கிடையாது. இது என்ன மாதிரி பவர்ஃபுல் தெரியுங்களா? இது இந்த வேத வாக்கியம் எவ்வளவு பவர்ஃபுல்லானது தெரியுங்களா? எந்த அளவுக்கு அது காண்பிக்கும் தெரியுமா? காரியத்தை ஊடுருவி சென்று இருதயத்தின் ஆழங்களுக்குள்ளே போய் தசைகளையும் எலும்பையும் எல்லாத்தையும் பிரிச்சு உள்ள போய் அந்த உள்ளிந்திரியங்களுக்குள்ள எல்லாம் நமக்கு உணர வைக்கக்கூடியது. ஆனா ஏற்கனவே தான் நான் கோணலா போவதுக்கு முடிவு பண்ணிட்டேனே, நான் மாயையை பின்பற்றும்படியாக தான் நான் முடிவு பண்ணிட்டேன்ல. அப்ப என்னுடைய வாழ்க்கையிலே மாயை தான் வரும். அந்த மாயை எப்படி வருமா? 35ஆம் வசனத்தில் பாருங்க. அந்த மாயைக்கு பேர் என்ன? அநியாயத்தை. அதாவது அந்த மாயை, அதுவும் எதை நான் தேடி போகிறேன்னா அநியாயமாகி அந்த மாயையை தேடி போகிறேன். மாயையில நிறைய இருக்குது. அதுல இது அநியாயமாகிய மாயை. அதை தேடி அதை கர்ப்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறான். அப்போ என்ன ரிசல்ட்டுக்காக நாம இன்னைக்கு பிரயாசப்படுகிறோம்? நம்ம வாழ்க்கையில எதை அடையும்படியாக நாம் பிரயாசப்படுகிறோம்? இது எனக்கு வந்தாகணும், இது எனக்கு கிடைச்சாகணும் அப்படின்னு ஒரு பிரயாசப்படுறோமா இல்லையா? இப்ப படிக்கிறவங்க ஒரு எக்ஸாம் எழுதி ஒரு ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிறாங்க. ஒரு வேலைக்கு போகிறவங்க அந்த வேலை வழியாக வாழ்க்கையில் இதையெல்லாம் நான் செய்ய போறேன் அப்படின்னு அவங்க உழைச்சிட்டே போயிட்டே இருக்கிறாங்க இல்லையா? அதுபோல நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, நாம் எதை அடையும்படியாக, எதை பெற்றுக்கொள்ளும்படியாக, எதை முயற்சி செய்து கொண்டு போகிறோம்? அது மாயையா இருக்குமானால், அதுவும் தேவனை விட்டு விலகி செல்லுகிற நாம் ஒரு மாயையை பின்பற்றுவோமானால், அக்கிரமத்தை கர்ப்பம் தரித்து அதை பெற்றுக்கொண்டு கையில வச்சிருப்போம். இது எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னால அவர் சொல்லியிருக்கார். இன்னைக்கு அது ரொம்ப பொருத்தமாவே இருக்கிறது. இந்த உலகம் எப்படி இருக்கு? மாயையை அதிகமாக பிறப்பித்து வைத்திருக்கிறது. நிறைய விஷயங்கள் உலகத்துல இப்ப என்னவா இருக்கிறது? ஆல் கைண்ட் ஆஃப் வேனிட்டி. எல்லாமே மாயையான விஷயங்கள் தான். நான் பார்க்கும்போது ரொம்ப நல்லா தெரியும்.
ரொம்ப நல்லா தெரியும். மாயை தான் நிறைய. அதுக்கு நடுவுல நம்ம சர்ச் பண்ணி எது சரியா இருக்குன்னு தெரிந்தெடுத்து ஆராய்ந்து தான் நம்ம ஒண்ணு எடுக்கணுமே. சாதாரணமாக சாப்பிடுவதற்காக நாம இந்த உலகத்துல இப்பெல்லாம் ஒரு முயற்சி செய்தால் கெட்டது 9 நல்லது 1 இருக்கு. இந்த 9 தள்ளுறதுக்கான அறிவு எனக்கு தேவைப்படுது. அந்த 10ல் இருக்க அந்த ஒரு நல்லதை எடுப்பதற்கு எனக்கு ஒரு நிதானம் அறிவு எனக்கு தேவைப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல நாம் இருக்கிறோம். அப்ப இன்னைக்கு இந்த மாயையை தேடுகிற ஒரு சமுதாயத்துல, மாயையை எக்கச்சக்கமா என்னை சுற்றிலும் விளைய வைத்திருக்கிற இந்த சமுதாயத்துக்கு நடுவில் நாம் வாழுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். பெரிய பாக்கியம். இந்த தேவனுடைய புத்தகம் என் கையில் இருக்கிறது. அது ஒரு வெளிச்சம். அதனால்தான் சங்கீதக்காரன் கேட்கிறாரு, உங்களுடைய வேதம் எனக்கு வெளிச்சமா இருக்கணும், என் பாதைக்கு தீபமாக இருக்கணும், அந்த வெளிச்சத்துல நான் நடக்கணும். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். அந்த வெளிச்சம் வேணும். ஆனா இன்னைக்கு அந்த வெளிச்சத்தை மாத்திரம் ஓரமா வச்சிடணும். செல்போன் வெளிச்சம் தான் இப்ப நம்ம கண்களுக்குள்ளே பளிச்சுன்னு, இருதயத்துக்குள்ளே பளிச்சுன்னு வெளிச்சமா இருக்கு. இன்னைக்கு வேதமாகிய வெளிச்சம் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இல்லவே இல்லை. அதை ஓரமா வச்சாச்சு. செல்போன் வெளிச்சம் தான் இன்னைக்கு நம்ம இருதயத்தை பிரகாசிக்க செய்கிறது. அந்த செல்போன் வெளிச்சம் இருதயத்தை பிரகாசிக்க பண்ணா, காட்சிகளோட வெளிச்சம் இருதயத்தை பிரகாசிக்க பண்ணா, அதுல என்ன இருக்கும்? அக்கிரமங்களாகிய மாயை தான் இருக்கும். அதை தான் நாம் கர்ப்பம் தரித்து கொண்டிருக்கிறோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில பிறக்க போகிறது. இது அவசரமான ஒரு செய்தி. இது இந்த தலைமுறைக்கு அவசியமான ஒரு செய்தி. நாம் தப்பும்படியாக தேவன் நம்ம எச்சரிக்க விரும்புகிறார். கேஷுவலா, சாதாரணமா, ரொம்ப இயல்பாவே மாயையை நாம் தெரிந்தெடுத்து கொண்டே இருக்கிறோம். வெறுமனே ஒரு தோற்றம் மாயை, ஒரு களிப்பாகிய மாயை, ஒரு தற்காலிக சந்தோஷமாகிய மாயை, மிகப்பெரிய ஒரு பெயர் என்கிற மாயை, பிரபலம் என்கிற மாயை, எல்லாமே மாயை. எல்லாம் இரும்பு மனுஷன் இருந்தவங்க எல்லாம் சாம்பலா இருக்காங்க. இருக்கும்போது அவங்க எப்படி இருந்தாங்க? இரும்பு மனுஷி, நெருங்க முடியாது, வெறும் சாம்பலும் நிழல் படம் ஆயிட்டாங்க. மாயை. இந்த பூமியில நான் உத்து பார்த்தீங்கன்னா அதோட எண்டு மாயை நமக்கு நல்லாவே தெரியும். ஏன் ஒரு பிரசங்கி தன் புத்தகத்திலே மாயையை நமக்கு இவ்வளவு தூரத்துக்கு நூற்றுக்கணக்கான முறை அதை எழுதி நமக்காக வச்சிருக்கிறார்? ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார். உன் வாழ்க்கையே மாயைன்ற. வாலிபம் மாயை, அழகு மாயை, உன்னுடைய மொத்த ஆயுசு காலமும் மாயை, உன்னுடைய பிரயாசங்கள், உழைப்பு மாயை, எல்லாமே மாயை. அப்போ நான் ரொம்ப ஜாக்கிரதையாகவே, ரொம்ப சீக்கிரமாகவே, நான் கவனமாகவே இந்த மாயைக்கு தப்பி வாழ்வதற்கு எனக்கு ஒரு படிப்பு தேவை, எனக்கு ஒரு அறிவு தேவைப்படுகிறது. அது அந்த வேதம் போதிக்கிறது. காதுல கேட்கிறோம், இருதயத்தில் உணர்வது குறைவா இருக்கிறது. அதை எடுத்துக்கொண்டு வாழ்வது மிக மிக குறைவா இருக்கிறது. ஆனா அக்கிரமத்தை கர்ப்பம் தரித்து அந்த மாயையை பிறப்பித்த பிறகு அது நம்மளை என்ன செய்யும்? அது நம்மளை விழுங்கி தின்னுடும். மாயை நம்மளை மொத்தமா விழுங்கி சாப்பிட்டுரும். இந்த உலகம் அப்படிதான் இருக்கு. மைக்கேல் ஜாக்சன் ஒரு மாயை, ஒரு களிப்பு, ஒரு இன்பத்தை உண்டாக்கினான் பாடலால. அந்த மாயை இந்த உலகம் விரும்புறதுக்கு சான்று என்ன? அவருடைய உறவுக்கார பையன் அவனுடைய வாழ்க்கையை ஒரு திரைப்படமாக நடித்து வெளிவந்தது. $2200 மில்லியன் 3 நாள்ல சம்பாதிச்சிச்சு. ஏன்? அந்த மாயை ரொம்ப விருப்பமா இருக்கு எல்லாருக்கும். திரைப்படங்கள் மாயை. ஆனா அந்த மாயை நமக்குள்ள வந்து நிஜத்தை போல நம்மளை கண்ணீர் விட வைக்குது இல்ல, கோவப்பட வைக்குது இல்ல. ஏன்? ஒருத்தனை கொலையே பண்ண வைக்குது. ஆனா ஒரு மாயை தான் அது. 2.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஒரு மாயை அது ஆக்சுவலா. ஆனா அதை பார்த்த உடனே அதை பாடமாக்கி அதை ஒருத்தன் வாழ்க்கையாக்கி அவன் அதுல போயிட்டு என்ன செய்யணுமோ அவன் செய்யறான்.
ஆனா ஒரு மாயை தானே. அது என்ன, சும்மா பார்க்கிறோம், அது பார்த்தா அப்படி போயிடுவோம் இல்லையே. இன்னைக்கு நாட்டை ஆள்வதற்கு அங்கிருந்து ஒருவன் வரும் பொழுது அதை வேண்டும் என்று பக்தி பரவசத்தோடு இன்னைக்கு ஒரு கூட்ட மக்கள் ஆயத்தமா இருக்காங்க, பக்தர்களா இருக்காங்க. மாயையை நீங்கள் விரும்பினால் நீங்கள் மாயையை பெறுவீர்கள். எல்லாமே மோசமா இருக்கிறது, அதுல எப்படி எதை செலக்ட் பண்றது? வசனம் சொல்லும், கேளுங்க. பிரசங்கின் புத்தகம் 6:11 முக்கியமான வசனம். பிரசங்கின் புத்தகம் 6:11 வசனத்தை நான் கண்ணால பாருங்க, படிங்க. மாயையை பெருக பண்ணுகிற அநேக விசேஷங்கள். என்ன இது? மாயையை பெருக பண்ணுகிற, மல்டிப்ளை அண்ட் ப்ரொடியூஸ் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் வேனிட்டி. அப்படின்னா இந்த உலகத்துல ஒரு தொழிற்சாலை போல இருக்கிறது, அங்கே நிறைய உற்பத்தி ஆகிறது. என்னவா உற்பத்தி ஆகிறதுங்களா? மாயையை விசேஷமாக நிறைய பெருக பண்ணுகிறது இந்த உலகத்துல. இன்னைக்கு இந்த தலைமுறை நம்முடைய பிள்ளைகள்லாம் நிறைய மாயைக்குள்ள ஈஸியா சிக்கிறாங்க. அது மாயை, அது நிஜமே கிடையாது, அது ஒரு மாயை, அது ஒரு மாயையான காட்சி. அந்த மாயை அவனை என்ன செய்ய வைக்குது? தானும் அது மாதிரி செய்யணும்னு செய்ய வைக்குது. ஒரு பைக்ல வேகமா போகிற காட்சியை பார்க்கிறான், அதை பார்த்துட்டு அப்படி சிரிச்சுட்டு விட்டுறானா என்ன? இல்லையே, இவனும் அதே மாதிரி ஒரு பைக்கு வாங்கி இவனும் வேகமா போகணும்னு நினைக்கிறான். இவன் தேவனுடைய பிள்ளையா இருந்து அப்படி செய்வானால் இவனுக்கு அதுக்குரிய பலன் கிடைக்குமே. தேவனுடைய பிள்ளைகளை தேவன் விசேஷமாக நடத்துவார், அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அந்த தேவனுடைய பிள்ளைகள் தேவன் விசேஷமாக விசாரிப்பார், அதுலயும் சந்தேகமே கிடையாது. ஆரோனின் பிள்ளைகள் தான், அவங்க தப்பு பண்ணா மன்னிக்கணும் இல்ல. ஏன்னா ஆரோன் ஆச்சே, அவங்க தப்பு பண்ணாக்கா அந்த பிள்ளைகளை தண்டிச்சிட்டோம்னா அது எவ்வளவு பெரிய ஷேமா இருக்கும்ல, எவ்வளவு பெரிய வெக்கமா இருக்குமே. சரியா, அந்த வெக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது ஆரோனுக்கு அப்படின்னு தேவன் நினைச்சாரா? நினைக்கலையே, பஸ்பமாகிட்டார். கிறிஸ்துவ குடும்பங்கள், கிறிஸ்துவ குடும்பத்துக்குள் இருக்கிற புருஷன் மனைவி, கிறிஸ்துவ குடும்பத்தில் இருக்கிற பெரியோர், கிறிஸ்துவ குடும்பத்துக்குள் இருக்கிற பிள்ளைகள் நம்மள ரொம்ப கவனமா கிருபையா தேவன் நம்மளை காப்பாற்றுவார், நடத்துவார். ஆனா நம்மள விசேஷமாக உடனடியாக விசாரிப்பார், நம்ம மேல ஒரு நீடிய பொறுமையா இருப்பார், தயவா இருப்பார். ஆனா நம்மளை அவர் விசாரிக்கிற விதம் அவர் முடிவு செய்து விடுவார். ஆனால் ஏன்னா அவருக்கு தான் தெரியும் இது எங்க போய் பாதிக்குது, எத்தனை பேரை பாதிக்கும், எத்தனை பேருக்கு இடர்லா இருக்கணும், அவருக்கு தான் தெரியும். அவர் அதை விசாரிப்பார். அப்ப மாயை என்னமா படிங்க, இப்ப அந்த முதல்ல இருந்து படிங்க. மாயையை பெருக பண்ணுகிற அநேக விசேஷங்கள் உண்டாயிருக்கிறபடியால் மனுஷனுக்கு பிரயோஜனம் என்ன? அதனால மனுஷனுக்கு பிரயோஜனம் என்ன? அம்மாங்கெல்லாம் எவ்வளவு நேரம் போன் பார்த்துன்னு இருக்கிறீங்க? டைம் இருக்குன்னு பார்த்துட்டே இருக்கீங்கல்ல. டைம் இருக்குன்னு நீங்க நல்லதே பாருங்க. ஆனா உங்கள் பிள்ளைகள் அவங்களுக்கு டைம் இருக்குன்னு எதை பார்க்கறான்னு உங்களுக்கு தெரியும். பிள்ளைங்களை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு பாருங்க. இன்னைக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, தாண்டியாச்சு, அதெல்லாம் தாண்டியாச்சு. கர்த்தருடைய வார்த்தையினால் எச்சரிக்கையை மாத்திரம் தான் சொல்ல முடியுமே தவிர அவர்கள் பின்னாலே போய் கை கால் நம்மளால் கட்டவே முடியாது. ஆனா யார் ஒருவர் தங்கள் இருதயத்தை இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை காப்பாற்றிக் கொள்ளலாம். தனியா இருந்தாலும் சரி, நீங்கள் தனிமையிலே எங்கே இருந்தாலும் சரி. அப்போ இந்த கர்த்தருடைய வார்த்தை ஒண்ணு மட்டும்தான் யாரையுமே காப்பாற்றக்கூடியது. மாயை அநேக விசேஷங்களாக இந்த உலகத்திலே பெருகி இருக்கிறது. இன்னைக்கு பாவங்கள் எல்லாம் ரொம்ப சாதாரணமாயிடுச்சு, பாவங்கள் எல்லாம் இன்னைக்கு நியாயங்கள் ஆயிடுச்சு. அதனால என்ன, அவனுக்கு எத்தனை மனைவி இருந்தா என்ன, பாவங்கள்லாம் இப்ப என்ன வச்சு நியாயங்கள் ஆயிடுச்சு. அவன் குடிச்சா என்ன, அவன் ஊழல் செய்தா என்ன, இந்த பக்கம் பாருங்களேன் எவ்வளவு பேர் செய்யறாங்க இல்லையா. அப்ப பாவங்கள் இப்ப என்னவாகிறது, நியாயங்கள் ஆகிறது. அப்ப இதுக்கு நடுவுல வாழ்கிற நீங்களும் நானும் அந்த பாவத்தை பாவமாக கரெக்டா பாக்குறோமா?
நமக்கு அந்த தெளிவு இருக்கிறதா? இது மாயை அப்படின்றது நமக்கு புரிகிறதா? இந்த தலைமுறைக்கு இந்த பாடம் அவசியமா இருக்கிறது. நாம் நிறைய மாயைகளை நிஜம், அது உண்மை, அது நல்லதென்று நினைக்க பழகிட்டோம். இப்ப நாம் பழகிட்டோம். அப்போ இந்த எச்சரிப்பை நாம் கவனிச்சாகணும். ஏசாயாவின் புத்தகம் 59:4. இது இன்னும் மோசமான நிலைமை பாருங்க. ஏசாயா 59:4. நீதியை தேடுகிறவன் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவன் இல்லை, மாயை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள், தீமையை கர்ப்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். இது என்ன மாதிரியான விஷயம்? யார் இதை செய்வா? ஆணும் பெண்ணும். கர்ப்பந்தரித்தல்னா பெண்கள் நினைக்கிறோம் இல்ல, ஆண்கள் இருதயத்திலே கர்ப்பந்தரிக்கிறோம். ஒரு ஸ்திரீ இச்சையோடு பார்க்கிறவன் அவளை அந்த இருதயத்துக்குள்ளவே அவன் விபச்சாரம் செய்தாயிற்று. அப்ப அவன் எதுக்குள்ள கர்ப்பம் தரிக்கிறான்? அவனுடைய இருதயத்துக்குள்ளே. ரொம்ப கடினமாக இருக்கும். இது இன்னைக்கு கேட்கறது எல்லாமே கஷாயமா தான் இருக்கும், கசப்பான மாத்திரையா தான் இருக்கும். விழுங்கிதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா இப்ப வந்தாச்சு, ஐசியூல இருக்கிறோம். நம்ம இந்த மருந்தை நாம் உட்கொண்டுதான் ஆக வேண்டும். ஏன்னா இன்னைக்கு பாவங்கள் எல்லாம் நியாயங்கள் ஆயிப்போச்சு. ஓரளவுக்கு இதெல்லாம் நியாயம், ஓரளவுக்கு இதெல்லாம் பரவாயில்ல, இது அவ்வளோ ஒன்றும் மோசம்லாம் கிடையாது. இதெல்லாம் பண்ணலாம், இந்த வயசுக்கு இதெல்லாம் பண்ணலாம், இந்த வயசுக்கு இந்த ஆசைலாம் வரதான் செய்யும். ஏன் எல்லாம் பாருங்களேன், எல்லாம் பண்ணலையா என்ன? சுத்தி பாருங்க, எல்லாரும் அதானே பண்ணிட்டு இருக்காங்க. தேவனுடைய பிள்ளையை நீயும் செய். ஆனா நீ என்ன செய்கிறாயாம்? மாயை நம்பி அபத்தமானதை பேசி தீமையை கர்ப்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறாய். இப்ப எந்த ப்ராசஸ்ல எந்த இடத்துல இருக்கிறோம்னு நம்மளே யோசனை பண்ணி பார்க்கலாம் இல்லையா? என்ன வாதிடுகிறார்கள்? அபத்தமானதை வாதிடுகிறார்கள். நல்லா தெரியுது, முட்டாள்தனமானதுன்னு தெரியுது, அது மகா கேடுன்னு தெரியுது. ஆனா அவங்க நல்ல தங்களுக்கு ஆதாரமான உதாரணங்களை எடுத்துக்கிறாங்க. அவனை பாருங்க, அவளை பாருங்க, இவங்களை பாருங்க அப்படின்னு உதாரணங்கள் எடுக்கிறாங்க. பார்த்தா அது மாயையோட மொத்த உருவமாக இருக்கும். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான ஒரு நிலைமையில நாம் இருக்கிறோம். கொரோனா டைம்ல வெளியில போக முடியாம வியாதி சீக்கிரம் தொற்றும்படியான ஒரு ஆபத்து இருந்தது இல்லையா? இன்னைக்கு அதே மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம இருக்கிறோம், தெரியுமா? அப்படி யாருக்காவது புரியுதா? இன்னைக்கு அதே மாதிரி சூழ்நிலைக்குள்ள இருக்கிறோம். என்ன தெரியுங்களா? உணவு பற்றாக்குறை உலகத்துல வரப்போகிறது. உணவு பற்றாக்குறை வரப்போகிறது. எங்கெங்கெல்லாம் அது பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்றால் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப வெளியில வருது. சமையல் கட்டுல தெரிஞ்சது. சரி பரவாயில்ல, எல்லாம் நினைச்சீங்க ஆரம்பத்துல இனிமேல் ஹோட்டலுக்கே போய் சாப்பிடலான்னு, அங்கேயும் போட்டான். இந்த டிஷ் எல்லாம் கிடையாது. டீ கடைக்கு போனா இஞ்சி டீ இல்லைன்றான். வருத்தமா இருக்கு. ஏன்? அது தனியா போடணுமா? அதனால கிடையாதுன்ட்டான். அதனால நான் டீ குடிதே விட்டேன். அப்போ உலகம் முழுவதும் உணவுக்கு ஒரு கட்டுப்பாடு, பஞ்சம் தொடங்கி விட்டது. நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியா, நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம இஷ்டமா ஒரு வாழ்க்கை என்னைக்குமே இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. உலகத்திலையும் மாற்றம் வரலாம், என்கிட்டயும் மாற்றம் வரலாம். என்னை கர்த்தர் தொடுவாரானால் என்கிட்டயும் தனிப்பட்ட மாற்றம் வந்துடலாமே. அப்போ கர்த்தருக்கு பயந்து மாயைக்கு விலகி தேவநீதியை தெரிந்தெடுத்து வாழ்வதை தவிர வேற வழி கிடையாது. மாயை அநேகமாக பெருகி, அவர் எழுதி எத்தனாயிரம் வருஷம் ஆகுது. அப்ப இன்னைக்கு எத்தனை மடங்கு இருக்க போகிறது பாருங்களேன். பயபக்தி அற்ற ஒரு தலைமுறைக்குள்ளே நாமும் கூட பயபக்தி அற்றவர்களாக மாறிக்கொண்டே இருக்கிறோம். மாயையை விரும்புகிற, நம்புகிற ஒரு சமுதாயமாக நாம் இன்றைக்கு இருக்கிறோம். அந்த ஏசியாவில் அவங்க மாயையை பின்பற்றினதுக்கு ஒரு அடையாளம் தேவன் தான் சொல்றார். அவர் பார்த்துட்டு சொல்றார். ஏசியாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். மாயையை நம்பினவங்க என்ன பண்ணுவாங்க?
தீமையை நன்மை என்றும் தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பு கசப்பும் என்று குழப்பமாய் இருக்கிறவர்கள் சொல்லல. என்ன சொல்றாங்களா? என்ன பண்றாங்களா? ஓ, சாதிக்கிறாங்க சாதிக்கிறாங்க இல்ல. இன்னைக்கு தாய்க்காக பரிந்து பேச வாய் வரல, தகப்பனுக்காக பரிந்து பேச வாய் வரல, தன் சொந்த சகோதர சகோதரிகளுக்காக பரிந்து பேச வாய் வரல. ஒரு மாயையான பிம்பத்துக்காக தன் கழுத்தை அறுப்பதாக சொல்லுகிறான், குடும்பத்துக்கு விஷம் கொடுப்பதாக சொல்றான். மாயை எவ்வளவு தூரம் அவனை சாப்பிட்டுச்சு பாத்தீங்களா? மாயை எவ்வளவு தூரம் அவருடைய இறுதித்துக்குள்ள அவளை நம்ப வைத்திருக்கிறது பாத்தீங்களா? சூழ்நிலைக்காக தான் அந்த உதாரணத்தை சொல்றேன் நான். இது இல்லைன்னா கூட நாம் பேசலாம், இல்லைன்னா கூட நம்முடைய வாழ்க்கையில எத்தனை மாயை நாம பிடிச்சிட்டு இருக்கோன்றது அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அப்போ இந்த மாயை என்பது இந்த உலகத்துக்குள்ள மனிதனை வஞ்சிக்கும்படியாக எப்பவுமே இருக்கு. அதுவும் காலத்தாலே ஒவ்வொரு தலைமுறையிலுமே அது பெருகி கொண்டே வர போகிறதாம். நாம் தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவரோட மாசற்ற ரத்தத்தாலே கழுவப்பட்டவர்கள், அதை காப்பாற்றிக் கொள்வதற்கான ஜாக்கிரதை நமக்கு குறைந்தபட்சம் தேவையா? கண்டிப்பா தேவையாச்சே. அந்த ரட்சிப்பை காப்பாத்திக்கிறதுக்கு தேவையாச்சே. ஏன்னா இன்னைக்கு மாயை பெருகி இருக்கிறது, நிறைய ஆப்ஷன், இன்னைக்கு சப்ஸ்டியூட் நிறைய, இது இல்லைன்னா இது, இது இல்லைன்னா இது, நிறைய விஷயங்கள் பெருகி இருக்கிறது. அப்படிப்பட்ட உலகத்துல நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோம்? எரேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த வசனம் பாருங்களேன், எனக்கு எடுக்கிற வசனத்தை எடுங்க. எரேமியா 2:6 பாருங்களேன். இப்படி ஒரு கேள்வியை கடவுளை கேட்க வச்சிட்டோம் பாருங்களேன். அவரை இப்படி கேள்வி கேட்க வச்சிட்டுமே பாருங்க. என்னை விட்டு தூரமாய் போய் மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு யார் கேட்கிறா? யார் கேட்கிறா இது? இல்லையா? அம்மாவை மதிக்கிறதே கிடையாது இல்ல, அப்பாவுக்கு மரியாதையே கிடையாது. நான் ரொம்ப நாள் ஆச்சு பிள்ளைகள் தாய் தகப்பனை அடிக்கிறாங்க அப்படின்றத கேள்விப்பட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா இப்ப நான் கேள்விப்படுறேன். அவங்களுக்கு என்ன ஆகுன்னு நான் சொன்னேன்னா, அடி வாங்கின தாயும் தகப்பனும் நீங்க கலங்குவீங்க. நான் சொல்லல, வேண்டாம். கர்த்தர் அதை விசாரிக்காம விடவே மாட்டார், அது மட்டும் உறுதி. அவளை என்ன ஆகும் வேதம் சொல்லுது, அது என்ன ஆகும் வேதம் சொல்லுது. அதை காமிச்சா அடிச்ச பிள்ளைங்க வருத்தப்பட மாட்டாங்க, வாங்கினீங்க பத்தீங்களா, நீங்க வருத்தப்படுவீங்க. அது அப்படியே இருக்கட்டும். எவ்வளவு பரிதாபமா இருக்குல்ல? தேவன் கேட்கிறார், எகிப்துல இருந்து இவங்களை கொண்டு வந்து 40 வருஷம் அவங்களுக்கு சோறு தண்ணி கொடுத்து, செருப்பு தேயாம துணி கிழியாம பார்த்து, தட்டுனா தண்ணி வருது அவனுக்கு, நல்ல அருமையான ஃபில்டர் வாட்டர். கண்மலையில இருந்து, எப்பவுமே பாறையில இருந்து தண்ணி ரொம்ப கிளீனா இருக்கும் வாட்டர். வானத்தின் தேவதூதன் அப்பத்தை கொடுத்தார் 40 வருஷமா. எவ்வளவு ரிச்சா கடவுளை அவங்களை வச்சு வழி நடத்தினார் பாருங்களேன். அவன் மீறுதல், அதுல 40 வருஷம் ஆச்சு. அதை கூட அவர் பரிதவித்து அவர்களுக்கு நன்மை செய்தார், தயவு செய்தார். அந்த தேவன் கானான் தேசத்துல கொண்டு போய் விட்டா, அங்க இருக்கிற செல்வ செழிப்புக்குள்ளே கட்சினிவன் யாரையும் மறந்துட்டான், கூட்டிட்டு வந்தவங்களையே மறந்துட்டான் இல்லையா? சின்ன குழந்தைங்களாக இருக்கும்போது கவனிக்கிறீங்களா? இங்க நிமிந்து பாரு, என்ன கை குழந்தைகளா இருக்கும்போது உங்க அம்மா உங்களை எப்படி தூக்கி இருப்பாங்க, எப்படி வளர்த்திருப்பாங்க. ஆனா நீங்க வாலிப பருவம் வந்த பிறகு அவர்களை ஒரு கைதி போல பாக்குறீங்க, அவர்களை மிக மோசமானவர்களாக பாக்குறீங்க, உங்கள் வாழ்க்கையை கெடுக்கிறவர்கள் அவர்கள் என்று பாக்குறீங்க. அப்ப அவங்க மனசுல என்ன யோசிப்பாங்க? இதுதான் யோசிப்பாங்க. என்ன யோசிப்பாங்க? படிங்க. என்னை விட்டு தூரம். இன்னைக்கு பிள்ளைகள் ரொம்ப தூரமா போறாங்க, பிள்ளைகள் தூரமா போறாங்க, தாய் தகப்பனை விட்டு பிள்ளைகள் தூரமா போறாங்க. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல அவர்கள் தனியாக தூரமாக போக விரும்புறாங்க, மனதால் தூரமா போறாங்க.
சாவுல வந்து உழுந்து கட்டி பிடிப்பியே, உனக்கு அருகதையே கிடையாது. அப்படி செய்யறதுக்கே உனக்கு அருகதை கிடையாது. உயிரோடு இருக்கும் பொழுது உனக்காக கண்ணீர் விடும் பொழுது நீ தூரமா போற. ஆனா சாவுல எல்லாருக்கும் முன்னால மார்பில் அடித்து கொண்டு அம்மா அப்படியே பொணத்து மேல விழுவீங்க. உயிரோடு இருக்கும் பொழுது அம்மா மூஞ்சி தெரியல, அப்பா மூஞ்சி தெரியல. மாயை உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுது. மாயை உங்களுக்கு அம்மாவா தெரியுது, அப்பாவா தெரியுது, அண்ணனா தெரியுது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் கர்த்தரின் ரத்தத்தை உதாசீனப்படுத்தி போகக்கூடாது. உதாசீனப்படுத்திட்டு நல்லா இருப்போம்னு நினைச்சிடவே கூடாது. மாயை நம்பி, மாயை பின்பற்றி, மாயை கர்ப்பம் தரித்து அக்கிரமத்தை பிறப்பிக்கிற ஒரு செயல் நம்ம வாழ்க்கையில் வந்துடவே கூடாது. பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் இந்த எச்சரிக்கையை கவனிங்க தயவு செய்து. ரொம்ப அசட்டையா, ரொம்ப எண்ணமற்று, ரொம்ப கவனமற்று இருக்கிறோம். ஓயாமல் மாயை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். மாயை பார்க்கறது தான் நமக்கு ரொம்ப இஷ்டமா இருக்கு. இப்பெல்லாம் திரையில் மாயை பார்க்கறது தான் ரொம்ப இஷ்டம். அது என்ன பண்ணி வச்சிருக்கு பாத்தீங்களா? இப்போ இன்னைக்கு நம்ம சமுதாயத்தை என்ன பண்ணி வச்சிருக்கு? தாய் தகப்பன் ஆளுகை செய்யக்கூடாதான் பிள்ளைங்களை. ஆனா மாயை தன்னை ஆளுகை செய்யும்படி விரும்புகிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். தூரமா நின்று கண்ணீர் விட வேண்டியதுதான், நம்ம வேற ஒண்ணும் பண்ண முடியாது. அவர்கள் அந்த மாயினாலே ஆளுகை செய்யப்பட்ட பிறகு ஒரு நிலைமைக்கு வருவாங்க இல்லையா? கண்டிப்பா வரும். தேவன் இதே போலதான் ஆதி காலங்களிலே தன்னுடைய ஜனத்தை கொண்டு போய் விடுவார். அவர்களை ஆளும்படியாக விடுவார், அவர்களை நசுக்கும்படியாக விடுவார். கர்த்தருக்கு பயப்படுற பயமே இல்லாமல் எதை தெரிந்து கொள்ளுகிறீர்கள்? உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எதை தெரிந்து கொள்ளுகிறீர்கள்? நல்ல தெளிவான முடிவெடுக்க தெரியுதா? உங்க வாழ்க்கைக்கு எல்லாத்தையும் விட்டுருங்களேன். வாலிப பிள்ளைகளை கவனிங்க, சகோதரர்களை கவனிங்களேன். உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப தெளிவா நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுக்க முடியுமா உங்களால? 10ல் 9 பேருக்கு முடியல. 9 பேருக்கு முடியவே இல்லை. என்னன்னே முடியல. உன் வாழ்க்கைக்கு நீ எதை நல்லதாக செய்வாய் என்று கேட்டால் தெரியவே இல்லை. அதுக்கு பதிலே தெரியல. ஆனா நீங்களாம் முடிவு பண்ணுவீங்களா? ஒரு நாட்டுக்கு நல்லது முடிவு செய்ய உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு பைத்தியக்காரத்தனமா இருக்குல்ல? ஏன்? மாயை நம்மை ஆட்கொண்டிருக்கிறது. அதான் உண்மை. அப்போ இனிப்பை பார்த்தா நம்ம என்னன்றோம்? கசப்பு. வெளிச்சத்தை பார்த்தா என்னன்றோம்? இருட்டு. இருட்டை பார்த்தா என்னன்றோம்? வெளிச்சம். இந்த பேதமை எப்படி வந்தது? கர்த்தரை விட்டு விலகினோம், கர்த்தருக்கு பயப்படாமல் போனோம். அப்படி போகும்போது எங்கதான் போய் சேருவோம்? மாயைக்கு தான் போய் சேருவோம். அப்போ தேவன் சொல்றாரு, என்னப்பா என்கிட்ட பாத்தீங்க அநியாயத்தை? இல்ல, என்ன அநியாயத்தை பாத்தீங்க? உன் தாயை வெறுப்பதற்கு அவங்ககிட்ட என்ன அநியாயம் பாத்தீங்க? உன் தகப்பனை விட்டு விலகுவதற்கு என்ன அநியாயம் பாத்தீங்க? வேணா அதை சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க வீட்டுக்கு போய் சொல்லுங்க, இந்த அநியாயத்தை உங்ககிட்ட பாக்குறோமா, அதனால நான் உன்னை விட்டு விலகிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அப்படி இல்லை, அப்படி ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா யூ ஆர் ராங். பிரச்சனை உன்னிடம் இருக்கிறது, சகோதரனே உன்னிடம் இருக்கிறது. அப்போ என்ன மாயைக்குள்ளே சிக்கியிருக்கிறேன் என்பதை தயவு செய்து கவனிச்சிருங்க. மனம் திரும்பும் பொழுது தேவன் நம்மை மன்னிக்கவும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் அவர் உதவி செய்வார். முக்கியமான வசனம் சங்கீதம் 24:4. அது நடுவில் ஒரு வரி வரும் பாருங்க. சங்கீதம் 24:4. கைகளில் சுத்தம், இருதயத்தில் மாசில்லாமல். இங்கதான் கவனிக்கிறோம். தன் ஆத்துமாவை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க முடியல. கர்த்தருக்கு என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். இந்த வாக்கியத்தையாவது சொல்ல முடியுமா உங்களுக்கு? அல்ல, கர்த்தருக்கு என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். இந்த மாதிரி கடைசியா இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை எவ்வளவு நாளைக்கு முன்னால் சொல்லியிருப்பீங்க? ஞானஸ்நானம் இருக்கும் பொழுது சொல்லியிருப்பீங்க, நான் நம்புறேன். ஏன்னா அப்ப கேட்பாங்க,
அதுக்கப்புறமா கர்த்தருக்கு என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். நினைச்சு பாத்தீங்களா? கடைசியா நினைச்சு பாத்தீங்களா? அந்த வாக்கியம் உங்கள் வாயிலே வந்ததா? நிறைய பேருடைய வாழ்க்கையில அந்த சென்டென்ஸே கிடையாது. யூ ஆர் கமிட்டட் டு யுவர் செல்ஃப். சுயமாக உங்களுக்காகவே உங்களை இப்பொழுது அர்ப்பணித்திருக்கிறீர்கள். அப்படிதான் நிறைய பேர் இருக்கோம். ஏன்? அதனாலதான் சுயமாகவே நான் என்னெல்லாம் செய்யணும், நான் எப்படி இருக்கணும், நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும், நான் எவ்வளவு சிறகடித்து பறக்கணும், இதுதான் கனவு, இதுதான். அதனாலதான் அதை கண்டிக்கும் போதோ அதை சரி செய்யும் போதோ மனமே வராமல் போகுது, கேட்கவே மனம் இல்லாமல் போகுது. வாயினாலே தேவனுடைய எச்சரிக்கை வார்த்தையை கேட்டு சரி பண்ணிட்டோம்னா ரொம்ப சேஃப். கர்த்தர் தன் விரலை நீட்டி உங்களை தொடுவார், ஆனால் அது ரொம்ப வலிக்கிறதா இருக்கும். அந்த இடத்துக்கு போக வேண்டாம். கர்த்தர் தன் விரலை நீட்டி அவனை தொட்டார் அப்படின்னு சொன்னா அது அவன் உணரும்படி, அவன் வேதனைப்படும்படியான ஒரு வலியும் வேதனையுமானதாக இருந்துரும். அந்த இடத்துக்கு போகாம இந்த கர்த்தருடைய வார்த்தையை எச்சரிக்கும் பொழுது கோபமா இருக்கும், எரிச்சலா இருக்கும், கேட்கவே வேணாம் மாதிரி இருக்கும், எல்லாம் அப்படிதான் இருக்கும். பரவாயில்ல, கசப்பா இருந்தா கூட கண்ணை மூடிட்டாவது மூக்க பிடிச்சிட்டாவது என்ன பண்றோம், அந்த மருந்து குடிச்சிடறோம் இல்லையா? அது உள்ள போன பிறகு அது வேலை செய்யும். First listen for your soul. ஏன்னா இங்க என்ன சொல்லுது? ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும் பொய்யாய் ஆணை, பொய்யாக ஆணை. அதாவது இன்னைக்கு சரளமா போய் அது எதை பாவமே நியாயமாயிடுச்சு. பொய்ன்றது ரொம்ப நியாயமா தான் இருக்கு நமக்கு இல்லையா? ஆணையிடாமலும் என்ன ஆச்சரியமா இருக்குல்ல? கர்த்தரால் ஆசீர்வாதத்தை, நீங்களா ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு திட்டமிட்டு கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் இல்லாம அவரை ஒதுக்கி வச்சுட்டு நான் இதை அடைவேன், நான் இதை செய்து முடிப்பேன், நான் இதை சாதிப்பேன், நான் இதை பெறுவேன், நேர் ஆப்போசிட்டா போவோம். நேர் எதிரடியாக போயிட்டே இருப்போம். நம்ம அதான் போயிட்டு இருக்கோம். தயவு செய்து மனம் திரும்ப வேண்டும். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பிரசங்கி 2:21. புத்தி யுக்தி நிதானத்தோடு ஒருவன் பிரயாசப்படுகிறான். ஆகிலும் அப்படி பிரயாசப்பட்டு வேறொருவனுக்கு அதை சொந்தமாக விட்டுவிட வேண்டியதா இருக்கும். இதுவும் மாயையும் பெரிய தீங்குமா இருக்கிறது. மாயை தீங்காக இருக்கிறது. மாயை என்னவா இருக்கிறதா? தீங்கு. மாயை தானே, அது ஒண்ணு இல்லை தானே, வேனிட்டி தானே, அது ஒண்ணுமே பண்ணாது இல்லை. நம்மள அங்கதான் தப்பு பண்ணிடுறோம். என்னமா பேசிட்டு இருந்தீங்க? ஒண்ணும் இல்லை. என்ன 1 மணி நேரம் பேசிட்டு இருந்திய போன்ல? சும்மா பேசிட்டு இருந்தோம். அது சும்மாவா? அந்த 1 மணி நேரம் பேச்சுக்குள்ள உங்கள் இருதயத்துக்குள்ளே வந்தது என்ன? நீங்கள் பேசிய வார்த்தைகள் என்ன? அது என்ன ஒண்ணுமே பண்ணாதா? நம்ம உதிர்க்கிற வார்த்தைகள் கணக்கு கொடுக்க வேண்டியது. நம்ம உதிர்க்கிற வார்த்தைகளுக்கு நம்ம கணக்கு கொடுத்தாகும். இன்னைக்கு துணிகரமாக பேச இந்த தலைமுறை கற்றுக்கொண்டிருக்கிறது. என கேட்கிற விஷயங்கள் அப்படி இருக்கிறதுனால இவங்க வாயின் வார்த்தைகளுக்கு கூட துணிகரமாகவே இருக்கு பேச்சு. ஆனா அது ரொம்ப கேஷுவலா இருக்கு, அது ரொம்ப இயல்பாதான் இருக்கு இல்ல? ரொம்ப இயல்பாதான் இருக்கு. ஏன்? ஒரு மாயை இந்த உலகத்திலே நம்மை ஆட்கொண்டு இருக்கிறது. சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயை தான். அப்ப அந்த மாயைக்கு விலகும்படியாக நான் எந்த பக்கம் போகணும்? நிஜத்துக்கு போகணும். எது நிஜமா இருக்க முடியும்? இயேசுதான் நிஜம், அவருடைய வார்த்தை தான் நிஜம். அந்த பக்கம் போகலன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு விளக்கெண்ணெய் ஊத்தி நம்ம பார்த்து தப்பிச்சு வாழலாம்னு நினைச்சா கூட இந்த உலகத்துல வாழவே முடியாது. சிலர் இருக்காங்க, மதங்கள்ல இருக்காங்க, ஒரு தனிப்பட்ட நபர்கள் இருக்காங்க, நல்ல ஒழுக்கமா வாழ்வாங்க. அவங்க சமுதாயத்துல அவங்கள நிச்சயமா பார்த்தாலே நமக்கு அடடா எவ்வளவு அருமையான ஒரு மனுஷி, என்ன நற்குணம் இருக்கிறது எல்லாமே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. ரொம்ப நல்லா இருப்பாங்க, ரொம்ப சர்டிஃபை பண்ணலாம் அவங்கள. இந்த உலகத்திலேயே நல்லவர்கள் கூட சொல்லிடலாம். ஆனா அவங்க எண்ட் என்ன?
அவர்கள் தேவனோடு நித்திய வாழ்வை, பரலோக வாழ்வை அடையவே முடியாது. ஆனா நம்மள பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு டிசைனா இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் மாய்மாலம் இருக்கிறது, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பாவம், மீறுதல் எல்லாமே இருக்கிறது, அசுத்தம் இருக்கிறது. ஆனா நமக்கு ஒரு வாய்ப்பு என்னன்னா, நாம் அந்த நித்திய ஜீவனாகிய பாதையிலே வந்துட்டோம், அந்த ரோட்ல இருக்கோம். அதனால நமக்கு ஒரு வாய்ப்பு என்னன்னா, நம் மனம் திரும்பி கர்த்தருக்கு பயப்படும்படியாக நம்மை ஒப்பு கொடுத்தால் நம்மை அவர் காப்பாற்றி கைப்பிடித்து நிச்சயமா கொண்டு போவார். சில வசனங்களை வாசிச்சு முடிக்கலாம். யோனா நம்மள மாதிரி ஆள். அவர் கர்த்தருடைய வழியை விட்டு பொசுக்குன்னு வெளியே போயிடுவார். அவருக்கு பிடிக்கலன்னா போயிடுவார். அவருக்கு பிடிக்காது. தேவனை பத்தி நல்லா தெரியும், ஆனாலும் ஆப்போசிட்டா போவார். இதுதான் இன்னைக்கு இருக்கிற நம்மளோட பிரச்சனையே கூட. கிறிஸ்துவ சபையில் இருக்கிற நம்மளுக்கெல்லாம் தேவனை பத்தி நல்லா தெரியும், வசனம் நல்லா தெரியும், ஆனா பொசுக்குன்னு விலகிறது யாருன்னா நம்மளதான் இருப்போம். யோனா எனக்கு ரொம்ப பொருத்தமா இருப்பார். யோனா அவருக்கு தேவனை நீ ரொம்ப இரக்கம் உள்ளவர், நீ ரொம்ப உருக்கம் உள்ளவர், நீர் மனசாப்படுகிறவர், மன்னிக்கிறவர், அதனால என்னடா நீ பயந்து போறியாப்பா? நான் இல்ல, அதனால தான் நான் போக மாட்டேன். எப்படி அறிவு தேவனை பத்தி ரொம்ப கரெக்டா சொல்றார், ரொம்ப கரெக்டா சொல்றார். அதனால நீங்க சொன்ன வேலையை நான் செய்ய மாட்டேன். கிறிஸ்டியன் சபையில் இருக்கிற ஒரு பெரிய ஆபத்தான கண்டிஷன் இது. ஆக்சுவலா நமக்கு தான் தெரியும் தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர் நல்லா தெரியும், வசனம் சத்தியம் நல்லா தெரியும். ஆனா நம்ம தான் நல்ல சட்டம் தெரிஞ்ச வக்கீல் மாதிரியே எப்படி போனா சட்டத்துல மாட்டாம ஃபில்அப் பண்ணிக்க நீங்க, அப்படி இருக்கோம் நம்ம. சரி, இப்ப என்ன சொல்றாரு யோனா 2:8 பாருங்களேன். அவருக்கு ஒண்ணு புரிஞ்சுது. பொய்யான மாயையை நல்லா கவனிங்க, எழுதிக்கங்க. யாராவது எழுதுறீங்கன்னா இந்த சென்டென்ஸ் எழுதிக்கங்க தயவு செய்து. வெறும் வசனத்தை மளிகை கடை மாதிரி 2 கிலோ 3 கிலோன்னு மட்டும் எழுதாதீங்க. இது பக்கத்துல ஒரு வாக்கியமா எழுதுங்க. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவன் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். அது அப்படியே வாக்கியமா எழுதுங்க. பொய்யான மாயையை, வீணான மாயையை பின்பற்றுகிறவர்கள். அப்போ ஒண்ணு இல்லை, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, சும்மாதான், அது ஒண்ணுமே இல்லை, அது அது அதனால ஒண்ணுமே கிடையாது, மாயையான விஷயம் தானே, இட்ஸ் வேனிட்டி ஒன்லி. அதை பின்பற்றதுனால அதுவும் வேனிட்டி தானே, அது ஒண்ணும் வராது இல்ல. அங்கதான் நம்ம தப்பு பண்றோம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் நைட்ல சும்மா போன் பாக்குறோம், சும்மா பாக்குறோம், சும்மா பேசுறோம், சும்மா படம் பார்க்கிறோம். டெய்லி ஒண்ணுதான், சும்மா டைம் இருக்கு, என்ன பண்றது, சும்மா பார்க்கிறோம். அது வீணான மாயை. அதை நான் ஏற்று அதை நான் உள்ளுக்குள்ள வாங்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ட்ரெயின் ஒண்ணு போயினே இருக்குது, பின்னால இன்னொரு ட்ரெயின் போயினே இருக்குது. இதை ஏற்றுக்கொள்ள என்ன போகுது, எனக்கு கிடைக்க பெற்ற கிருபை போகிறது, நான் கிருபையை வீணடித்துக் கொண்டிருக்கிறேன் இல்லையா? தயவுசெய்து இதை கவனிப்போம். சங்கீதம் 144 பட்சம் இல்லையா? அதுல 4ஆம் வசனம், மனுஷன் மாயைக்கு ஒப்பா இருக்கிறான், அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமமாய் இருக்கிறது. சரி, 8ஆம் வசனம், மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான திருட்டுத்தனமான வலது கையும் அந்நிய புத்திரரின் கைக்கு. இவரு புரிஞ்சுக்கிட்டு ஜெபம் பண்றார், இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்னை விலக்கும். அப்ப நம்ம ஜெபம் பண்ணலாமா? மாயைக்கு என்னை விலக்கி சத்தியத்துல நீதியில என்னை நடத்தும். இந்த வாக்கியத்தை நம்ம ஜெபத்துல இன்க்ளூட் பண்ணணும்ல. ஏன்னா மாயை கொரோனா வைரஸ் மாதிரி காத்துல இருக்கு, இப்போ பரவிட்டே இருக்கு, நம்மள மோதிக்கிட்டே இருக்கு, நம்மள டிங் டிங் பெல் அடிச்சு கூப்பிடுது இல்ல, அதை வச்சுருக்கிறோம்ல. அந்த செல்போனை நீங்க ஆஃப் பண்ணியே வச்சா கூட உங்களுக்கு பெல் அடிக்குது இல்ல,
வைப்ரேஷன்லாம் ஆகுது உடம்புல. செல்போனே இல்லை கையில், ஆனால் வைப்ரேஷன் ஆகுது. அந்த அளவுக்கு நம்ம உடம்புல ஊறி பழகி அது அப்படியே நரம்போட நம்முடைய பிளட்டோட கலந்தாச்சு. அப்போ இவர் ஜெபம் பண்றாரு. மறுபடியும் 11ஆம் வசனம். மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கை உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்பு. அப்போ இவர் ஜெபம் பண்றார். இது நமக்கு தேவையா? பாருங்க, இந்த வாக்கியம் நமக்கு தேவையா? இந்த 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 வசனம் இன்னைக்கு நமக்கு தேவையா? இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளானவர்களுடைய நமக்கான நட்பு இல்லை. உலகத்தின் நட்பு ரொம்ப இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால அவங்க மாயையை ரொம்ப அழகா நமக்கு விருந்து வைக்கிறாங்க. மாயையை நமக்கு கஞ்சத்தனமா கொடுக்கல, விருந்து வைக்கிறாங்க. ரொம்ப இன்பமா இருக்கு, நல்லா இருக்கு, ரொம்ப ஜாலியா இருக்கு, இல்ல சந்தோஷமா இருக்கு. தயவுசெய்து நமக்கு ஒரு எச்சரிக்கை தேவை. சங்கீதம் 119:37. சங்கீதம் 119:37. மாயையை பாராதபடிக்கு நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். இந்த இந்த வரி உங்கள் ஜெபங்கள்ல தேவையா? மாயையை பாராதபடிக்கு என் கண்களை விலக்கி உமது வழியில என்னை உயிர்ப்பியும். தேவை. இன்னைக்கு நிறைய பேருக்கு இது தேவையா இருக்கிறது. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீதிமொழிகள் 30:8. மாயையும் பொய் பேச்சையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும். இந்த மாதிரி ஜெபம் பண்ணுவீங்களா? தைரியமா பண்ணலாமா? எனக்கு தரித்திரம் வேணாம், தரித்திரம் வேணாம் சொல்லலாம். அப்புறம் பக்கத்துல என்ன இருக்கு? அதானே வேணும் இல்லையா? ஆனா அவருக்கான தெளிவா ஜெபம் பண்றாரு இல்லையா? அப்போ மாயை என்று நமக்கு ஒரு தெளிவு வந்துச்சுன்னு சொன்னா நம்ம இதெல்லாம் நம்ம கண்டிப்பா கேட்டுருவோம். கண்டிப்பா இதை கேட்போம். தேவனை உண்மை மறந்து போகும்படியான ஐஸ்வர்யம் எனக்கு வேணாம். 31ஆம் சங்கீதம் 6வது வசனம். 31:6 சங்கீதம். வீண் மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் நான் வெறுத்து கர்த்தரையே நம்பியிருக்கிறேன். வீண் மாயையை பற்றி கொள்ளுகிறவர்களை நான் வெறுத்து. வீண் மாயை இன்னைக்கு ரீல்ஸ்ல முக்கால்வாசி என்னவா இருக்கு? வீண் மாயை. பிரயோஜனமானது இருக்கு, முக்கால்வாசி என்ன இருக்கு? வீண் மாயை. ஆனா அந்த வீண் மாயை தான் நமக்கு எப்படி இருக்கு? ரொம்ப பிடிக்குது இல்ல? நிறைய பேருக்கு விரல் கம்மியாகுதான் இப்பெல்லாம். விரல் அப்படியே ஹைட்டு குறையுதான். நமக்கு குஷ்ரோகம் விரல் அழுகி போயிடும்ன்றது தெரியும். ஆனா இது வேற மாதிரி வருது. அது நல்லா இருக்கு. இந்த விரல் குறைஞ்சதுன்னு சொன்னா நம்ம கொஞ்சம் பயப்படுவோம்னு நினைக்கிறேன். ஆனா குறைய மாட்டேது. வீண் மாயையை. இப்ப மாயை ஒண்ணும் இல்லையே, அது என்ன செய்யும்? இல்ல, மாயை தான் ஒண்ணும் இல்லைன்றீங்கல்ல. மாயைன்னா ஒண்ணும் இல்லை, அது என்ன செய்யும்? என்ன செய்யும்? முக்கியமா ஒண்ணு செய்யும். கிறிஸ்துவுக்குள்ளே கொடுக்கப்பட்ட கிருபையை அது வீணடிக்க செய்யும். அந்த கிருபை இல்லாம போயிடுச்சுன்னு சொன்னா நம்மளால வாழவே முடியாது. If you lose the grace of God, you cannot live. இந்த பூமியிலும் வாழ முடியாது, பரலோகத்துக்கும் போகவும் முடியாது. அந்த கிருபையை வீணடிக்கிற துணிகரம் நமக்கு இருக்கவே கூடாது. ஏன்னா கிருபைன்றதே முதல்ல எனக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொன்னா, நான் தகுதி இல்லாத இருந்ததுனாலதான் கிடைச்சது எனக்கு. அதனால நான் இன்னும் தகுதி இல்லாதவனா ஆகுறேன் அப்படின்னு நினைக்கலாமா? கிருபை பெருகுகிறது என்பதனாலே பாவத்திலே நிலை நிற்கலாமா? ஏன்னா நான் பாவத்துல இருக்கிறேன்றதுனாலதான் எனக்கு கிருபை கிடைச்சது, பாவ மன்னிப்பு கிடைச்சது. நான் என்ன புத்திசாலித்தனமா யோசிக்கிறேன், அப்ப நான் பாவத்துல இருக்கிறேன், இன்னும் பாவத்துல இருக்கிறேன், அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? இல்ல, கிடைக்கும். ஏன்னா பாவத்துல இருந்ததுனால கிருபை கிடைச்சது, கிருபையினாலே நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். இனிமேலு நான் பாவத்திலே நிலை நிற்க கூடாது.
தயவு செய்து உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுங்கள். வாலிப பிள்ளைகள், கர்த்தருக்கென்று உங்கள் இருதயத்தை ஒப்புக் கொடுங்கள். தெரியாது உங்க வாழ்க்கைய எப்படி போகும்னே தெரியாது, எப்படி மாறும்னே தெரியாது, நாளை எப்படி இருக்கும்னே தெரியாது. கர்த்தருக்கு பயப்படுவதை மாத்திரம் விட்டு விட்டீர்களானால் அதுக்கு அடுத்த ஒரே ஒரு கால் வைக்கிற இடம் மாயை மட்டும்தான். கர்த்தருடைய சத்தியத்தை விட்டுட்டோம்னா அடுத்து நாம் கால் வைக்கிற இடம் மாயை மட்டும்தான். கர்த்தருடைய நீதியை விட்டுட்டோம்னா அடுத்து நம்ம உட்கார்ற இடம் பரியாசமும் அநீதியும் தான். ஏன்னா நடுவுல வேற ஒண்ணு கிடையாது. நம்ம எல்லாம் முயற்சி பண்றோம் நடுவுல ஒண்ணு வச்சுக்கலான்னு. இப்பெல்லாம் சபைக்கு இப்படி வந்து போறதே சாதனையா இருக்கு. ஒரு வழக்க செயலாக சபைக்கு வந்து போவதை மட்டும் செய்துவிட்டு மற்ற நாளெல்லாம் இந்த கர்த்தருடைய வார்த்தை இருதயத்தில் வைக்காமலும், தினமும் கர்த்தருடைய வார்த்தையை பசிக்கு, ஆத்தும பசிக்கு ஆதாரமாக வாசிக்காமலும், கர்த்தருடைய வார்த்தை இருதயத்தில் வைத்து நான் இதை சிந்திக்கலாமா, நான் இப்படி செய்யலாமா என்று யோசிக்காமலும் மொத்தமா மாயையிலேயே மிதந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம். இதுதான் கண்டிஷன் நமக்கு. இப்பொழுது நாம கவனமா எச்சரிக்கை ஆகாவிட்டால் நாம் எதை அடைய போகிறோம் என்பதை நம்ம ஒன்றும் பெருசா கஷ்டப்பட வேணாம். சிசேரியன் எல்லாம் பண்ணவே வேணாம். கர்ப்பம் தரித்து பிறப்பிப்பார்கள் வசனம் சொல்லிடுச்சு. ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய வாழ்க்கையிலே அந்த மாயை எதை பிறப்பிக்க வேண்டுமோ அதை ஒண்ணு ஒண்ணா நம்முடைய வாழ்க்கையிலே பிறப்பித்து கொண்டுதான் இருக்கும். அப்போ இவங்க ஜெபம் பண்ண மாதிரி ஒரு 4 வசனம் பார்த்தேன் இல்லையா, அதை நம்முடைய ஜெபங்களிலே கொண்டு போய் என்ன பண்ணலாம், முதல்ல ஜெபிக்கலாம். மாயை பின்பற்றாதபடிக்கு, மாயை நம்பாதபடிக்கு, மாயையானவர்களை நான் விரும்பாதபடிக்கு, அதை வெறுக்க எனக்கு கற்றுத்தாரும், என்னை நடத்தும், என்னை காப்பாற்றும். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, பரிசுத்தரே, இதோ எனக்கும் என் ஜனத்துக்குமாக 1000 வருஷங்களுக்கு முன்னாலே ஒரே ஒரு மனிதனுக்கு இந்த பூமியில அபரிமிதமான ஞானத்தை தந்து, புத்தியை தந்து, இதோ காரியங்களை பகுத்து சொல்லத்தக்கதான அறிவு தந்து, அதற்கான அனுபவத்தையும் தந்து, இந்த பூமியின் கீழ் இருக்கிற மாயையை பற்றி எச்சரிக்கை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, நாங்கள் இதை கேட்டோம், எங்களுக்கு இது புரிந்தது. ஆனாலும் இதிலே வாழ்வதற்கு உங்களுடைய உதவி தேவை. மாயையை பாராத கண்களாக, மாயையை ஏற்றுக்கொள்ளாத இருதயமாக, மாயையில் நடக்காத கால்களாக எங்களை ஆசீர்வதியும். மாயையை நம்பி அதிலேயே நாங்கள் முழுகி விடாதபடி எங்களை தூக்கி காப்பாற்றும். இந்த ரட்சிப்பை காப்பாற்றிக் கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் ரட்சிப்பை இழந்து போகாதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்யும். மாயையை பின்பற்றி கிருபையை இழந்து போகாதபடிக்கு எங்களுக்கு எச்சரிக்கையான மனதை தாரும். தகப்பனே, கடினமான இருதயம், அதை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தருவதாக சொன்னீரே. எங்களுடைய பிள்ளைகளை அபதமாக உணர்வுள்ள இருதயமாக நீர் மாற்ற வேண்டும் என்று சொல்லிக்கிறேன். எங்களை மன்னியும், எங்களை ஆட்கொள்ளும், எங்களை மறுரூபமாக்கும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. God bless you.